தன்னுடைய 75வது வயதுல கூட இளைஞனை போல படு சுறுசுறுப்பாக செயல்பட்டு கொண்டிருக்காரு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள். இவருடைய அடுத்தடுத்த லைனப்பை பார்த்து தமிழ் சினிமா இல்ல இந்திய சினிமாவே வியக்குது. சோ அதன்படி பாத்தீங்கன்னா சமீபத்துல சிபி சக்கரவர்த்தியுடன் ஒரு படத்துல கமிட் ஆனாரு. இந்த படத்தை RKFI அதாவது ராஜ்கமல் பிலிம்ஸ் இன்டர்நேஷனல் நிறுவனம் தான் தயாரிக்கிறாங்க. கமல் சாருடன் இந்த படம் மட்டுமல்ல இன்னொரு படத்திலுமே கமிட் ஆகியிருக்காரு. சோ அந்த படத்துல இருவரும் சேர்ந்து நடிக்கிறாங்க. அந்த படத்தை பாத்தீங்கன்னா நம்ம நெல்சன் திலீப் குமார் தான் கேட்கிறாராம். அதற்கான ப்ரோமோ ஷூட்டுமே சமீபத்தில் தான் முடிவடைந்ததாக சொல்லப்படுது. இந்த நிலையில தற்போது ட்ரெய்லர் 2 படப்பிடிப்பு இன்னும் ஓரிரு வாரங்கள்ல முடிவடையும் தருவாயில இருக்கு. தற்போது சமீபத்துல சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களை இயக்குனர் சங்கர் அவர்கள் மீட் பண்ணியிருக்காராம். சங்கர் அவர்களுடைய கடைசி 2 படமுமே மிகப்பெரிய தோல்வியை சந்தித்தது. ஆகையால் அவர் அடுத்ததாக வேல்பாரியை எடுக்கலாம் அப்படின்னு கையில எடுத்திருந்தாரு. சோ அந்த படம் 3 பாகங்களாக எடுத்தாக வேண்டிய கட்டாயம் இருக்கு. ஆகையால சங்கர் அவர்களை நம்பி அவ்வளவு படத்தை ப்ரொடியூஸ் பண்ண எந்த ஒரு தயாரிப்பாளருமே முன் வரலையா. ஆகையால பாத்தீங்கன்னா அவர் தற்போது முதல்வன் 2 அப்படின்ற படத்தை கையில் எடுத்திருக்காரு. சோ இந்த படத்துடைய ஸ்டோரி பல வருடங்களுக்கு முன்பாகவே அவர் முடித்துள்ளதாக சமீபத்திய இன்டர்வியூல கூட சொல்லியிருந்தாரு. சோ அதன்படி இந்த கதையை தான் சூப்பர் ஸ்டாரிடம் சொல்லியிருக்காரா. முதல்வன் 1ஆம் பாகத்துல அர்ஜுன் அவர்கள் நடித்திருப்பாரு. அந்த படம் மிகப்பெரிய வெற்றி பெற்றது. அதனை அடுத்து தற்போது உருவாக உள்ள முதல்வன் 2ஆம் பாகத்துல தலைவர் சூப்பர் ஸ்டார் நடித்தா எப்படி இருக்கும் அப்படின்னு உங்களுடைய கருத்தை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிட்டு நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.